ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பர்ச்சேஸ் போன விலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் என் கூட பாரிஸ் வந்து சுற்றி பார்க்கணுமோ வாங்க போய் பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். நம்மளுடைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்போசிட்டில் வந்து கடைலாம் ஸ்டார்ட் ஆகிடும். நான் வந்து பழம் பூக்கள்லாம் வாங்குறதா இருந்தால் இந்த பக்கம் போகணுன்னு சொல்லியிருக்கேன். இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில் தான் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து அடுக்குவாங்க. எத்தனை மணிக்கு போகலான்னு கேட்டிங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் இங்கே போகணுமே. அப்போ தான் கடை எல்லாமே பூட்டியிருக்கும். 11 தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுமே. 10 மணிக்கு போயிட்டோம்னா நம்ம கூட்டம் நெரிசல் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். ஏன்னா இது வந்து பெரிய பஜார் மாதிரி இருக்கும். ஸ்ட்ரீட்லேருந்தே நீங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்டே போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போங்க, கேரி பேக் கொண்டு போங்க. அப்புறம் வந்து இங்கே பார்த்து சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்ல கடையில் சாப்பிடுங்க. இங்கே வந்து ஹைஜீனிக்காக இருக்காது. இந்த மாதிரி சாமிக்கு சாத்துறதுக்கு இந்த நகைலாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஷாப்பில் இருக்கும். இதில் உள்ளே போனீங்கன்னா தான் ஹோல்சேல், வெளியே இருக்கிற எல்லாமே ரீட்டெயில். அதனால் நீங்கள் தாராளமாக ரீட்டெயில் பர்ச்சேஸ் பண்ணலாம், உங்களுக்கு தருவாங்க. ஹோல்சேல் போனீங்கன்னா மினிமம் 5000 வாங்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 2000க்காவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒரே பொருளை வாங்கி ஆகணும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம பட்ஜெட்க்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் போகிற டைம் எப்போவுமே 10 நுழைஞ்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காய்லாம் ரொம்ப நல்லது. இது மாதிரி ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஃப்ரூட்ஸு, ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. அந்த சமோசா, சுண்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாரிஸ் போகிறோன்னா நம்ம ஒரு வாட்டி காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் பொறுமையாக பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவசரமாலாம் எதையும் வாங்கணும்னு நினைக்காதீங்க. பொறுமையாக ஈவினிங் தான் இன்னும் நிறைய கடை போடுவாங்க. காலையில் இருக்கிறத விட ஈவினிங் வந்து இந்த பஜாரே ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறத தவிர்த்துடுங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் தனியாக போகிறதோ ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதோ ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இப்போ டி நகர் எப்படி ஷாப்பிங் போகிறோம் அதே போல் தான் இந்த பாரிஸோ. ஷவுகார்பேட்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய ஹியூஜ் பஜார் அது. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்படியே வாக்கபிளில் தான் போகணும். இது உள்ளே நம்ம தயவுசெய்து வண்டியெலாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. வண்டிலாம் அங்கே விட முடியாது, விட்டாலும் காணாமல் போயிடும். அங்கே இருக்கிற ஏரியா அப்படி மோசமான ஏரியா அது. அதனால் வண்டி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ வந்து இந்த தெருவெல்லாம் குட்டி குட்டி தெரு ஸ்ட்ரீட் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒருத்தர் நடந்து போனாலே இங்கே வந்து ரிக்ஷா வண்டி அது போயிட்டே இருக்கும். நம்மளே இடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரீட்லாம் வந்து மோசமாக இருக்கும். ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ட்ரெஸ் தான் போட்டு போகணும். புதுசாலாம் ட்ரெஸ்ஸு போட்டு போயிடாதீங்க, அழுக்காயிடும். அந்த இடமே க்ளீனாக இருக்காது. அதனால சொன்னேன். ஸோ நாங்கள் போகிறோம், பர்ச்சேஸ் போனதை உங்கள் கூட சின்னதாக ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். புதுசாக போகிறவங்களுக்கு எல்லாருமே ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எந்த தடங்கள் வந்தாலும் அதில் நீங்கள் வந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஸ்டேஷ்னரி நாங்கள் போனோன்னா 3000 ரூபாய்க்கு கம்மி ஸ்டேஷ்னரி எடுக்க விட மாட்டோம். அவ்வளோ நாங்கள் வாங்கினா தான் அவங்க கொடுப்பாங்க. அது இல்லாமல் நான் ஒரு 3 இயர்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் பஜார்னால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நிறைய வந்து உடஞ்சி போன பொருளெல்லாம் நம்ம மேலே கொடுத்துருவாங்க. பார்த்து வாங்குங்க, உஷாராயிருங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.